ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ஒரு புள்ளி ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புள்ளி வந்து வெயிட்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்டப்பில் வந்து ஒரு பக்கம் வந்து 5 கேஜியும் இன்னொரு பக்கம் 1 கேஜியும் மாஸ் வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த செட்டப் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 கேஜி மாஸ் வந்து கீழே வரும், ஓகேங்களா. 1 கேஜி மாஸ் மேலே போகும். இந்த சூழலில் வந்து இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து எவ்வளவு வெயிட்டை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நார்மலாக வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து எப்போயுமே என்ன வெயிட்டை ஷோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹேங்கிங் மாஸ் வந்து டுவர்ட்ஸ் வந்து எர்த்து ஆக்சலரேஷனால் இழுக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய வெயிட்டை தான் ஷோ பண்ணும். இது ஜென்ரலாக நாம் புரிஞ்சுக்கிறது. இதே இதை வந்து இன்னொரு வகையிலையும் நாம் வந்து பார்க்க முடியும். இந்த படத்தில் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு உட்டன் பிளாக் வந்து ஒரு ரோப்பில் கட்டியிருக்காங்க. அந்த உட்டன் பிளாக் வந்து டியூ டு கிராவிட்டி வந்து டுவர்ட்ஸ் கீழே இழுக்குது. இந்த ரோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் வரும், ஓகேங்களா. அந்த டென்ஷனை தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் காமிக்குது, ஓகேவா. அப்போ இன்டெரக்டாக டென்ஷன் இன் தி ரோப்பை தான் அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து காமிக்குது. அப்போ நம்ம கேஸ்க்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா டென்ஷன் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து இந்த 5 கேஜி மாஸ்லேயும் டுவர்ட்ஸ் அப்பர் சைடு தான் இருக்குது, இந்த 1 கேஜி மாஸ்லேயும் டுவர்ட்ஸ் அப்பர் சைடில் தான் இருக்குது. அப்போ டென்ஷன் வந்து 2 டென்ஷன் ஆயிடுது. அப்போ 2T. அப்போ வந்து 2Tயை தான் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து காமிக்கும். அப்போ வந்து முதல்ல டீயை கண்டுபிடிப்போம், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். புள்ளி அண்டு 2 சைடு மாஸ் சிஸ்டத்துக்கு ஆக்சலரேஷன் A is equal to G into M minus small m divided by M plus small m. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆக்சலரேஷன் A equal to 2G divided by 3ன்னு வரும். இப்போ நம்ம இந்த 1 kg மாஸ் சைடு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, T தான் ஜாஸ்தியாக இருக்க போகுது டென்ஷனு. T மைனஸ் mg ஈக்குவல் டு MA. இதில் போட்டு நம்ம வந்து T ஈக்குவல் டு 5G டிவைட் பை 3ன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து 2T நம்ம இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். டென்ஷன் வந்து டோட்டல் டென்ஷனு, அதுதான் அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் காமிக்க போகுது. அப்போ 2T ஈக்குவல் டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10G டிவைட் பை 3ன்னு இருக்கும். தட் இஸ் நத்திங் பட்டு 3.33 kg வெயிட்டு. இது வந்து லெஸ் தென் 6 kg வெயிட், ஓகேவா. அப்போ வந்து ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.